எனக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரும்போதெல்லாம் நீங்க தான் முன்னாடி வந்து நிக்கிறீங்க. அது தானா ஏற்படுதா இல்ல நீங்க தான் ஏற்படுத்துறீங்களான்னு தெரியல. ஐயோ, யாரு எப்படி மாறினாலும் பரவாயில்ல. ஆனா நமக்கு வேண்டியவங்க மாறினா மனசு வலிக்கத்தானே செய்யும். அதனால நான் என்ன சொல்ல, என்ன நமக்கு வேண்டியவங்கன்னு சொல்ற? நீ யார சொல்ற? என்னதானா காய்கறி நறுக்கிட்டு இருக்கியா? உன் புள்ள கதிரங்க படிச்சுக்கிட்டு இருக்கான். சாப்பிட்டானா? இல்லைங்க, ஏன் சாப்பிட பிடிக்கலையா அவனுக்கு? ஏன் என்னவா? சொல்ல மாட்டேங்கிறானே. ஏய், அவன் சொல்லாட்டி நீ அப்படி விட்டுறதா? அதுக்காக நான் என்ன போய் ஊட்டியா விட முடியும்? கொஞ்ச நேரம் கழிச்சா அதைத்தானே பண்ண போற. ஆமாங்க, அப்படி பண்ணி தான் கொஞ்ச நெஞ்ச இருந்த மரியாதையும் அவங்ககிட்ட எனக்கு இல்லாம போயிடுச்சு. ஏய், நீ தானே அவனை பொத்தி பொத்தி வளர்த்த. அவஸ்தைப்படு. ஏன் அவஸ்தை உங்களுக்கு ஆனந்தமா இருக்கா? சரி, என்ன பிரச்சனையா? என்ன கேட்டா அவன் வெளிப்படையா என்கிட்டயா பேசுறான். நீங்க வெளியில போறவங்க எதையாவது தெரிஞ்சுக்கிட்டு வருவீங்க. நீங்களும் என்கிட்ட எதுவும் சொல்றதில்ல, அவனும் என்கிட்ட சொல்றதில்ல. உன் வளர்ப்பு அப்படி. ஏங்க ஏன் போய் பேசுறீங்க? அவன் மேல கோவப்படுறதா சொல்லிட்டு அவனுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கிறது பூரா நீங்க. அவன் உங்களுக்கு பயப்படுற மாதிரி நடிக்கிறான், அதையும் நீங்க நம்புறீங்க. இடையில நான் கடந்து தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல, அவன் என்னட்ட ஏதாவது சொல்லுவேன்னு பாக்குறேன். கல்லூலி மங்க மேல இருக்கானே. நீங்க எதை சொல்றீங்க? விஷயம் ஒண்ணு கேள்விப்பட்டேன். இருக்கட்டும், என்னன்னு கண்டுபிடிக்காம இருக்க போறேன். படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏதோ சோகமா இருக்கேன்னு சொல்றேன். உள்ள போய் பாருங்க. வா வா. என்னன்னு கேளுங்க. கதிரு, கதிரு, என்னப்பா என்னாச்சு உனக்கு? உன் கண்ணுல தூசி பட்டா கூட அம்மா தாங்க மாட்டா. இப்படி கண்ணீர் வச்சுக்கிட்டு இருந்தா எப்படிப்பா பொறுத்துக்குவா? ஏதோ ஒரு ஆதங்கத்துல என்னமோ கேட்டுட்டா, அதுக்காக அப்படியே அவளை எடுத்துறிஞ்சு பேசுறது எல்லாம் உன் நன்மைக்கு தானப்பா. இப்படிதாங்க கேட்ட கல்லுளி மங்க மாதிரி அப்படியே இருக்கான். அதையும் மீறி கேட்டா உன் வேலையை பார்த்துட்டு போங்கிறான். என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னே தெரியலைங்க. யார் மாய மந்திரம் போட்டாங்கன்னு தெரியல. பாய மூடு. நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, நீ அழுதுகிட்டு இருக்கப்ப. கதிரு, எனக்கு எல்லாம் தெரியும். கமலாவுக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? கமலாவே ப்ராப்ளம் ஆயிட்டாப்பா. அப்படியா? என்ன காரணம்? அவ வீட்ல என்ன தகராறுன்னு தெரியல. ஏப்பா, அவங்க வீட்டுல ஏதாவது தகராறு இருந்துச்சுன்னா அது அவங்களோட பிரச்சனை. நீ அதுல தலையிடணும்னு தேவையில்லையப்பா. இதே கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்பத்துக்குள்ள ஏதாவது தகராறு வந்துச்சுன்னா அப்ப நீ தலையிடலாம். இப்போ உனக்கு எந்த உரிமையும் இல்லையே. அப்பா, அங்க நடந்தது வேறப்பா. பாத்தீங்களா பாத்தீங்களா, இப்படிதாங்க இவன் கோவம் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. சும்மாரு. அவன் கோபத்தை வீட்டுக்குள்ள காமிக்காம வெளியில போயா காமிப்பான். சும்மா நீ சொல்லுப்பா, என்ன நடந்துச்சு? தப்பு பண்ணிட்ட. அவங்க வீட்டுக்கு நீ போயிருக்கவே கூடாது. சரி சரி, நீ கவலைப்படாத. படிப்புல கவனம் செலுத்து. பரிச்சட்டையும் வேற எதுலையும் கவனம் செதறக்கூடாது. அப்பா நான் இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன்டா. இந்த பாரு, நீ நினைக்கிறது நிறைவேறும். இனிமே கமலா உன் பிரச்சனை இல்லை. அப்பா நான் பாத்துக்கிறேன். ஓ, போய் சாப்பிடு. போ போ, போப்பா.
சாப்பாடு எடுத்து வை. இருக்கட்டுங்க, இவன் அந்த கமலா விஷயத்துல தான் மூடோட்டா இருக்கான்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஆ, போய் ஜோதிஷம் பார்த்துட்டு வந்தேன். பாசத்தை சுமக்கிற உன்னால அவனுடைய சோகத்தை தெரிஞ்சுக்க முடியல. பாரத சுமக்கிற எனக்கு தான் இதெல்லாம் தெரியும். போ அதுக்கு இல்லைங்க நான் கேட்க வந்தது. ஏய், போ, இல்லைன்னா அவன் எந்திரிச்சு போயிடும். போ. சரி. போ. டாக்டர் சங்கர் சார், மைனர் ஆபரேஷன் தான் பண்ணிருக்கோம். ஓகே, பேஷண்ட்டுக்கு மயக்கம் தெளிஞ்ச உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே 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 சார், ஐ வில் டேக் கேர். நமஸ்காரம். வணக்கம். சொல்லுங்க ஐயா. நாங்க சிதம்பரத்துல இருந்து வரோம். நாங்க நடராஜர் கோயில் தீட்சிதர்கள். யார பார்க்கணும்? டாக்டர் சங்கரை பார்க்கணும். அப்படியா? நான் இன்ஃபார்ம் பண்றேன். சரி, கொஞ்ச நேரம் வெயிட் நாங்க பண்ணுங்க. உட்கார்ந்துருக்கோம். அவர்கிட்ட கொஞ்சம் சீக்கிரமா உடனே சொல்லுங்க. சொல்றேன். உட்காருங்க. மேடம், எல்லாம் அந்த கடவுளோட செயல் தான் மேடம். என் சொந்த வேலையா பெங்களூர் வந்தது நல்லதா போச்சு. பெங்களூருக்கு நீங்கள் உங்கள் சொந்த வேலையை வந்திருப்பீங்க. எந்த வேலைக்கு வந்தீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற உங்களுக்கு இந்த ஆக்சிடெண்ட் ஏற்பட்டிருக்குன்னா நிச்சயமாக உங்கள் பேரில் தப்பு இருக்காது. உங்கள் கார் டிரைவர் மேலே தான் மிஸ்டேக் இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்னதான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். ஆக்சிடென்ட் எப்படி எப்போ ஆகும்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால தான் மேடம் நான் முதலே சொன்னேன், நீங்கள் தப்பிச்சது அந்த கடவுளுடைய அருள்னு. அது மட்டும் இல்லைங்க, அந்த நேரத்தில் நீங்கள் அந்த பக்கம் வந்தீங்கல்ல, அதுதான் தெய்வ செயல். அப்போ என்ன தெய்வம்னு சொல்றீங்க, அப்படிதானே? நோனோ, பொழைச்சதுனால நான் தெய்வம்னு சொன்னேன். அப்பவே நான் செத்திருந்தா உங்களை யமன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? நீங்க என்ன எப்படி வேணா சொல்லலாம் மேடம். உயிர் காப்பான் தோழன்னு சொல்லுவாங்க. உங்க உயிரை காப்பாத்துற சந்தர்ப்பத்தை கொடுத்த அந்த கடவுளுக்கு என் நன்றி சொல்லிக்கிறேன். அதனமா தெரியல வசீகரன், எனக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரும்போதெல்லாம் நீங்க தான் முன்னாடி வந்து நிக்கிறீங்க. அது தானா ஏற்படுதா இல்ல நீங்க தான் ஏற்படுத்துறீங்களான்னு தெரியல. ஐயோ, என்ன மேடம் அப்படி சுத்தி இப்படி சுத்தி கடைசியில பழி ஏமல போடுறீங்க? நான் ஒரு அப்பாவி மேடம். நீங்க தானே சொன்னீங்க தற்செயலாக நடக்கிறது விபத்துன்னு. அப்படிதான் ஒவ்வொன்றும் நடந்துட்டு இருக்கு. நான் தான் முன்னாடியே சொன்னேன் மேடம், இதெல்லாம் அந்த கடவுளுடைய செயல்னு. வெல், காட் இஸ் கிரேட். எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் உங்க துணை எனக்கு இருக்குமா? ஆஃப் கோர்ஸ், கண்டிப்பா. அதுக்காக தானே நான் காத்துட்டு இருக்கேன். சரி சரி, ரோட பார்த்து ஓட்டுங்க, மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆக போகுது. ரொமான்டிக்கா பேசுறதை விட்டுட்டு சாவு ஆக்சிடென்ட்னு பேசிட்டு. வசீகரன், சொல்லுங்க மேடம். இப்ப நேரா எங்க போறீங்க? ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கேன். பசியா இருக்கு, சாப்பிட்டு போலாமே. பசிக்கு எனக்கு ஹோட்டல் சாப்பாடெல்லாம் ஒத்து வராது. நேரா நீங்க வீட்டுக்கு போங்களேன். ஓகே. சாப்பிட்டு அப்படி இப்படி நீ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா விட மாட்டாளே. நல்ல வேலை, இந்த கண்ணாடியில் பார்த்துட்டு ஒரு சுகமாவது கிடைச்சதே, அது போதும். ஹலோ சார், சிதம்பரத்துல இருந்து தீக்ஷிதர் வந்திருக்காரு. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்கள உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். சிஸ்டர், அவங்க 3 பேரையும் நம்ம சீஃப் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. அவர் உள்ள வர சொன்னார். ஓகே சிஸ்டர். சார் வாங்க. பார்க்கலாமா? பார்க்கலாம். பார்த்து மெதுவா வாங்க சார். நோ நோ, ஐ அம் சாரி. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், நீங்க பேஷண்ட் நேரடி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுவாங்க. ரைட், பை. சார், சிதம்பரத்துல இருந்து பேஷண்ட் வந்திருக்காங்க சார். ஓகே, வர சொல்லுங்க. ஓகே சார். உள்ள வாங்க. நமஸ்காரம் டாக்டர்.
வணக்கம், உட்காருங்க. சொல்லுங்க. நாங்கெல்லாம் சிதம்பரம் நடராஜ பெருமாள் சன்னதி தீட்சிதர்கள். இவர் எங்களுக்கெல்லாம் மூத்தவர். சமஸ்கிருதத்தில் மட்டும் இல்ல, தமிழ்லையும் பாண்டித்யம் பெற்றவர். கொஞ்ச நாளா இவர் மூலக்காய்ச்சல்ல பாதிக்கப்பட்டிருக்கார். ரொம்ப அவதிப்பட்டு இருக்கார். அதான் இங்க வந்தோம். சார், நாங்களும் பார்க்காத டாக்டர் இல்லை. இவருக்கு சிலர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டா. அதுவும் நீங்கள் தான் ஆப்ரேஷன் பண்ணணுன்றா. அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றியும் உங்கள் ஹாஸ்பிட்டல் பற்றியும் எங்கள் ஊரில் ஒருத்தர் பிரமாதமாக சொன்னா. அதனால தான் டாக்டர் இவரை உங்ககிட்ட கூப்பிட்டு வந்தோம். பொதுவாக இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி எல்லாருக்குமே தெரியும். உங்களை இங்கே அனுப்பி வச்சதா சொல்கிறீங்களே, அவங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இறைவன் தில்லையம்பாளத்தான் நல்லவங்களை நம்பிக்கையோட கை காட்டுவான். அப்படி கை காட்டினார் தான் உலகநாத முதலியார். அவர் தான் அவங்க கிட்ட அனுப்பி வச்சார். சரிதானே? உலகநாத முதலியாரும் அவர் மக உமாவும் தான் எனக்கு ரொம்ப நம்பிக்கை ஏற்படுத்தி என்னை வற்புறுத்தி உங்ககிட்ட போ சொன்னான். நான் அவகிட்ட வேண்டான்னு தான் சொன்னேன். எனக்கு வயசாயிடுச்சு, இனிமே குணமாகி என்ன பிரயோஜனம்னு அவகிட்ட சொன்னேன். உமா விடலையே, விடாப்பிடியா என்னை போ சொல்லி அவ தான் தொந்தரவு பண்ணா. உமா ரொம்ப நல்ல பொண்ணு, தெய்வாம்சம் நிறைஞ்ச பொண்ணு. பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன்னு உலகநாதனே சொன்னாரு. நானும் சரின்ட்டு உங்ககிட்ட வந்துரு. அவரும் கூட வரேன்னு தான் சொன்னாரு. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஓஹோ, ஓகே. டாக்டர் சங்கர், கொஞ்சம் இமீடியட்டாக என் கேபினுக்கு வாங்க. மிஸ்டர் உலகநாதன் வீட்டுக்கு நீங்களே போனீங்களா? இல்ல, அவ 2 பேரும் சன்னதிக்கு வந்திருந்தா. விஷயம் கேள்விப்பட்டு வந்தேன்னு அவ சொன்னா. டாக்டர் வாங்க. டாக்டர் சங்கர் உட்காருங்க. இவா பேரும் சங்கரா? இன்னும் இங்க 4-5 டாக்டர் சங்கர்ஸ் இருக்காங்க. ஹரிஹர சங்கரா, சம்போ சங்கரா. சங்கர், இவருக்கு இமிடியேட்டா பிரெயின் ஸ்கேன் எடுக்கணும். ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே டாக்டர். டாக்டர், நாங்க ரொம்ப நாள் இங்க தங்க வேண்டி வருமா? இது பாருங்க, நம்ம முதல்ல இன்னைக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். நமக்கு நாள் கணக்கு முக்கியம் இல்லை, நல்லபடியா குணமாய் போகணும். எல்லாத்துக்கும் அந்த நடராஜ பெருமா இருக்கான், அவன் பார்த்துப்பான். செத்த அதை கொடுங்க. இந்தாங்க. இந்தாங்க பிரசாதம். சங்கர் சார் கொடுங்க. இவங்களை கூட்டிட்டு போங்க. ஓகே வாங்க ஐயா. நான் கிளம்புறேன் டாக்டர். ஓகே சிஸ்டர் ப்ளீஸ். ஓகே சார். இந்த லக்கேஜ்லாம் எடுத்துக்கோ. ஓகே மேடம். உள்ள வாங்க வசீகரன். உள்ளேயா? எதுக்கு? இல்ல, வழியில பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல. இல்ல, உங்களுக்கு பசிக்குமேன்னு தான் நான் அப்படி சொன்னேன். உங்களை கொண்டு வந்து வீட்டில் விட்டேன். நீங்க நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, எனக்கு அது போதும். இல்ல, கொஞ்சம் வந்து சாப்பிட்டு இல்ல, போங்க. தட்ஸ் ஓகே, நான் கிளம்புறேன். எனிவேஸ், தேங்க் யூ. ஓகே, பாய். பை. ஷாம்லா, என்னடி இது? தலையில என்ன பிளாஸ்டிக் போட்டிருக்க? நீ போன கார் எங்க? யார் கார்ல வந்த? எனக்கு ஒன்றும் ஆகலம்மா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அவ்வளோதான். ஆக்சிடென்டா? என்னடி இது? நான் அப்பவே சொன்னேன் தனியா கார்ல அவ்வளவு தூரம் போகாதுன்னு. கேட்டியா நீ? இப்போ அடிபட்டு தலையில பேண்டேஜ் போட்டுட்டு வந்திருக்க. இதுக்காடி நான் உன்னை பொத்தி பொத்தி வளர்த்தேன். ஓ காட், எனக்கு ஒன்றும் ஆகல, சொன்னா கேளுங்க. சும்மா வாசல்ல நின்று கத்திக்கிட்டு உள்ள வாங்க. ஏய், என்ன பொண்ணு இவ? ஷாம்லா நில்லு. என்ன இவ்வளவு ஈஸியா நீ பதில் சொல்லிட்டு வர? வளர்த்தவளுக்கு தான் தெரியும் வலியும் வேதனை என்னன்னு. இந்த ஆக்சிடென்ட் எங்க நடந்தது? சென்னையிலேயே, பெங்களூர்லயா? எங்க நடந்தாலும் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் தான். பெங்களூர்ல நடந்தா மட்டும் காயம் பெருசா இருக்கும், சென்னையில நடந்தா மட்டும் சின்னதாவா இருக்கும். என்ன கேள்வி கேக்குற? பெருசா ஒண்ணும் இல்ல, சின்ன காயம்தான். உன்னை உன் இஷ்டத்துக்கு வளர்த்த பாரு, அதான் இப்படி ஒரு பதில் சொல்ற. இனிமே இப்படி செய்ய மாட்டேன் பார்வதி அம்மா, தன்மையா பதில் சொல்லிட்டு போயே. எதுக்கு இப்படி ஏடா கூடமா பதில் சொல்ற? சின்னமா உனக்கு மட்டும் தான் கோவம் வர மாதிரி பேசுற. இந்த ஆக்சிடென்ட்க்கு காரணமே நீதான். நானா?
நீ பார்வதியா மகாலட்சுமியான்னு தெரிஞ்சுக்காம கார்ல குழப்பத்துல வந்த பாரு. இந்த கேள்விக்கு உங்க அப்பா நான் வந்து பதில் சொல்லுவா. ரகு இங்க வா. எவ்வளவு நேரம் பாரு இங்கே நிப்ப? வெயில் வேற அதிகமா இருக்கு. உள்ள போய் உட்காந்து வேலையை பார்க்கலாம்ல? சார் நம்ம வேலை சீக்கிரம் முடியும்னா கஷ்டத்தெல்லாம் பார்த்தா முடியாது சார். நமக்கு சீக்கிரம் வேலை முடியணும், நீங்க போங்க சார். பாரு ரகு, ஒழுங்கா வேலையை பார்த்தா மட்டும் காசு கைக்கு வந்துருமா? இதோ இந்த பகுதி வட்ட செயலாளர் நம்ம கிட்ட மார்பிள்ஸ் வாங்கிட்டு போய் 4 மாசம் ஆச்சு, இன்னும் பணம் வந்த பாடு இல்லை. நீ உள்ள போய் உட்காந்து அவர் எவ்வளவு கொடுக்கணும்னு கணக்கு பாரு. போ போ. இல்ல சார், நான் நல்லா பாத்துக்கலாம், நீ போ. என்னப்பா வேலு? அடடே வாப்பா, உனக்கு 100 ஆயுசு. இப்பதான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருந்தேன், கரெக்டா வந்துட்டேன். நீ நினைச்ச நான் வந்துட்டேன். ஆனா நாம நினைக்கிறது எல்லாமே நடக்குதா? பல நேரங்கள்ல நாம நினைக்காததான் நடக்குது. என்ன திடீர்னு தத்துவமெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்ட? தத்துவமெல்லாம் இல்லப்பா, யதார்த்தமா தான் பேசுறேன். ஆமா, நாம ஒருத்தரை நம்புறோம், அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணா அதுக்கு என்ன பேரு? எனக்கு ஒன்றும் அர்த்தம் தெரியலப்பா. எப்பா வேதகிரி, உன் பேச்சு எனக்கு ஒன்றும் புரியல. வேற என்னப்பா, யாரு எப்படி இருப்பா, எப்ப மாறுவாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. ஏதோ இந்த கதைகள்ல வருமே, அலாவுதீனும் அற்புத விளக்கம்னு, அந்த கதையா இருக்கு என் வீட்டு கதை. இரு அலாவுதீன் என்ற அற்புத விளக்குன்ற நீ யார மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு சுத்தமா புரியல வேதகிரி. இந்த பாருப்பா, யாரு எப்படி மாறினாலும் பரவாயில்ல, ஆனா நமக்கு வேண்டியவங்க மாறினா மனசு வலிக்கத்தானே செய்யும். அதனால நான் என்ன சொல்ல, என்ன நமக்கு வேண்டியவங்கன்னு சொல்ற? நீ யார சொல்ற? ஏய், உன்னையும் நினைச்சியா? அட என்ன பண்ணி உன்னை போய் நான் அப்படி நினைப்பனா? நம்ம என்ன இன்னைக்கு நேற்று பழக்கமா? 30 வருஷம்ப்பா. அதானே 30 வருஷத்து பழக்கம். அப்படி நான் உன்னை நினைச்சேன்னா என் நாக்க அழுகி போகும். இத பாரு, நீ எங்கேயோ கொட்ட வேண்டியதெல்லாம் இங்க வந்து வாந்தி எடுக்கிற மாதிரி கொட்டிக்கிட்டு இருந்தா நான் என்னன்னு நினைக்கிறது நீயே சொல்லு. நீ சொல்றது சரிதாப்பா, மனசு ஆறலையே. என்ன பண்ண சொல்ற? அதான் உன்னிட்ட வந்து இங்க கொஞ்சம் மனசை ஆத்திட்டு போலாமேன்னு வந்தேன். ஆனா ஒண்ணுப்பா, என்ன, நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாம தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுலயும் குறிப்பா நமக்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகுறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கே என்னன்னு புரியல. ஆமாப்பா, நாம மாதிரி ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. குறிப்பா நமக்கு வேண்டியவங்கள்ட்ட தான் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.